வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு சிறிய தீப்பொறி போதும். அந்த தீப்பொறியை உங்களுள் ஏற்றுவதற்காக தான் இந்த சக்சஸ் ஸ்பார்க் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போவது சக்தி வாய்ந்த மோட்டிவேஷன் வீடியோஸ், வெற்றியாளர்களின் வாழ்க்கை கதைகள், மனதை வலிமையாக்கும் எண்ணங்கள், வாழ்க்கையில் முன்னேற உதவும் டிப்ஸ். வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது கடின உழைப்பு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை ஆகியவற்றின் பலன். நீங்கள் உங்கள் கனவுகளை அடைய விரும்பினால் இந்த சேனல் உங்களுக்கு தினமும் ஒரு புதிய மோட்டிவேஷன் கொடுக்கும். அதனால் நண்பர்களே, இப்போதே சக்சஸ் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வெற்றியின் பயணத்தை இன்று முதல் தொடங்குங்கள். சக்சஸ் ஸ்பார்க், உங்கள் வெற்றியின் தீப்பொறி. நீங்கள் ஒருபோதாவது இப்படிப்பட்ட அனுபவத்தை சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் மனதில் நிறைய நல்ல எண்ணங்களும் நல்ல கருத்துகளும் இருக்கும். ஆனால் அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்தால் வார்த்தைகள் வராமல் போய்விடும். சில நேரங்களில் நாம் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அமைதியாக நின்று விடுகிறோம். மற்ற சில நேரங்களில் அவசரமாக ஏதாவது சொல்லிவிட்டு பிறகுதான் யோசிப்போம். அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசியிருக்கலாமே என்று இரவு முழுவதும் மனதில் திரும்ப திரும்ப நினைத்து வருந்தி இருக்கிறீர்களா? அப்படியான அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு இதே பிரச்சனை இருக்கிறது. பள்ளியிலும் இது நடக்கிறது, அலுவலகத்திலும் இது நடக்கிறது, நண்பர்களிடமும் உறவுகளிடமும் கூட இது நடக்கிறது. சிலர் மட்டும் பேசுவதில் ஒரு தனி சக்தியை பெற்றவர்கள் போல தெரிகிறார்கள். அவர்கள் பேச ஆரம்பித்தால் மக்கள் கவனமாக கேட்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது கூட பலருக்கு நினைவில் இருக்காது. இதற்கான காரணம் என்ன? பேசுவது எல்லாராலும் முடியும், ஆனால் சக்தி வாய்ந்த முறையில் பேசுவது சிலரால் மட்டுமே முடிகிறது. ஒரு மனிதனின் அறிவு, திறமை, அனுபவம் எல்லாம் இருந்தாலும் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாவிட்டால் அவரின் மதிப்பு உலகத்தின் கண்களில் குறைந்துவிடும். அதனால்தான் பழமையான ஞானிகள் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதனின் உண்மையான பலம் அவரின் அறிவில் மட்டுமில்லை, அவர் அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதில்தான் உள்ளது. உங்கள் பேச்சுதான் மக்கள் உங்களை மதிப்பார்களா அல்லது சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்களா என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு சரியான வார்த்தை ஒரு உறவை உருவாக்கும். அதே நேரத்தில் தவறான வார்த்தை ஒரு உறவை உடைத்துவிடும். அதனால்தான் பேசும் கலை ஒரு திறமை மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை திறன். நீங்கள் சக்தி வாய்ந்த முறையில் பேச கற்றுக்கொண்டால் எந்த இடத்திலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் நிற்க முடியும். வேலை நேர்காணலில், வணிக சந்திப்புகளில், புதிய மனிதர்களை சந்திக்கும் போது, அல்லது உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டிய எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும். அதனால்தான் இன்று இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த முறையில் பேச உதவும் 10 உளவியல் நுட்பங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த நுட்பங்கள் உங்கள் பேச்சை மட்டும் மாற்றாது, மக்கள் உங்களை பார்க்கும் விதத்தையும் மாற்றும். இந்த 10 பவர்ஃபுல் ஸ்பீக்கிங் ட்ரிக்ஸை நீங்கள் புரிந்து கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்தால் மக்கள் உங்கள் வார்த்தைகளை தவிர்க்க முடியாமல் கேட்பார்கள். அப்படியானால் ஆரம்பிப்போம். முதல், உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். மக்கள் உங்கள் பேச்சை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்கள் பேச்சை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் பேசும்போது இப்படி சொல்வார்கள், எனக்கு தெரியல, ஆனா நான் தவறாக இருக்கலாம், இது முக்கியமில்லை. இப்படி ஆரம்பித்தவுடன் உங்கள் வார்த்தைகளின் சக்தி பாதியாக குறைந்து விடுகிறது. உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தால் அதை தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் சொல்லுங்கள். உதாரணமாக, எனக்கு தோன்றுவது, என் அனுபவத்தில், இந்த விஷயத்தில் நான் நம்புவது. இப்படி பேசினால் மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள். 2, மெதுவாகவும் தெளிவாகவும் பேசுங்கள். அவசரமாக பேசும் மனிதரை மக்கள் பெரும்பாலும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவசரமாக பேசுவது பயத்தையும் நெருடலையும் காட்டும். ஆனால் மெதுவாகவும் தெளிவாகவும் பேசும் மனிதன் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர் போல தோன்றுவார். நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் சிறிய இடைவெளி கொடுங்கள். அந்த சிறிய அமைதி கூட உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக சக்தி கொடுக்கும். 3, கண் தொடர்பை உருவாக்குங்கள். ஒரு மனிதன் பேசும்போது கண் தொடர்பை தவிர்க்கிறான் என்றால் அவரின் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் கண்களை பார்த்து பேசும் மனிதன் நேர்மையானவராகவும் தன்னம்பிக்கையுடன் இருப்பவராகவும் தெரிகிறார். நீங்கள் பேசும்போது எதிரில் இருக்கும் மனிதரை சில வினாடிகள் கண்களில் பார்த்து பேசுங்கள். அது உங்கள் வார்த்தைகளை இன்னும் வலிமையாக மாற்றும். 4, குறைவாக பேசுங்கள், ஆனால் அர்த்தமுள்ளதை பேசுங்கள்.
பலர் நினைப்பது என்னவென்றால் அதிகமாக பேசினால்தான் மக்கள் இம்ப்ரெஸ்ட் ஆகுவார்கள் என்று. ஆனால் உண்மையில் அதிகமாக பேசும் மனிதனை மக்கள் விரைவில் அலட்சியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். புத்திசாலியான மனிதர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். அவர்கள் தேவையானதை மட்டும் பேசுவார்கள். அதனால்தான் அவர்களின் வார்த்தைகள் மக்களுக்கு முக்கியமாக தோன்றும். 5. கேட்பதை கற்றுக்கொள்ளுங்கள். சக்தி வாய்ந்த பேச்சாளர்கள் நல்ல கேட்பவர்களாகவும் இருப்பார்கள். பலர் பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் உண்மையாக கேட்கிறார்கள். நீங்கள் ஒரு மனிதனை கவனமாக கேட்கிறீர்கள் என்றால் அவர் தன்னிச்சையாகவே உங்களை மதிக்க ஆரம்பிப்பார். அது ஒரு உளவியல் உண்மை. 6. உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் பல சமயங்களில் உறவுகளை உடைத்துவிடும். ஒரு சக்தி வாய்ந்த பேச்சாளர் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்திருப்பார். நீங்கள் கோபமாக இருக்கும்போது உடனே பதில் சொல்ல வேண்டாம். சில நிமிடம் அமைதியாக இருங்கள். அதற்கு பிறகு பேசுங்கள். 7. உடல் மொழியை பயன்படுத்துங்கள். வார்த்தைகள் மட்டும் பேசாது, உங்கள் உடல் மொழியும் பேசுகிறது. நிமிர்ந்து நிற்பது, நேராக உட்காருவது, அமைதியான முகபாவனை, இந்த எல்லாம் உங்கள் வார்த்தைகளுக்கு ஆதரவாக இருக்கும். உங்கள் பாடி லாங்குவேஜ் தன்னம்பிக்கையை காட்டினால் உங்கள் வார்த்தைகளும் வலிமையாக தோன்றும். 8. சரியான நேரத்தில் பேசுங்கள். சில நேரங்களில் சரியான வார்த்தை கூட தவறான நேரத்தில் பேசப்பட்டால் அதன் மதிப்பு குறைந்துவிடும். அதனால் ஒரு புத்திசாலி மனிதன் எப்போது பேச வேண்டும் என்பதை கவனமாக தேர்வு செய்வார். சில நேரங்களில் அமைதிதான் மிக சக்தி வாய்ந்த பதில். 9. எளிய வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். சிலர் புத்திசாலி போல தோன்ற வேண்டும் என்பதற்காக மிக சிக்கலான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையான சக்தி எளிமையில்தான் இருக்கிறது. மக்களுக்கு எளிதாக புரியும் வார்த்தைகளில் பேசினால் உங்கள் கருத்து நேராக அவர்களின் மனதில் சென்று சேரும். உங்கள் வார்த்தைகளில் நேர்மையை வைத்திருங்கள். மக்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடலாம், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்க மாட்டார்கள். அது என்னவென்றால் உங்கள் வார்த்தைகளில் இருந்த உண்மை. நேர்மையாக பேசும் மனிதனை மக்கள் தாமாகவே மதிக்க ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் உண்மை பேசும் மனிதன் அரிதானவன். முடிவு: ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவரின் வார்த்தைகளில் இருக்கிறது. சில வார்த்தைகள் ஒரு வாய்ப்பை உருவாக்கும். சில வார்த்தைகள் ஒரு உறவை உருவாக்கும். சில வார்த்தைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அதனால் பேசுவது ஒரு சாதாரண திறமை அல்ல, அது ஒரு வாழ்க்கையை வடிவமைக்கும் கலை. இந்த 10 ஸ்பீக்கிங் ட்ரிக்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் மக்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்க மாட்டார். இந்த 10 ஸ்பீக்கிங் ட்ரிக்ஸை எப்படி பிராக்டிஸ் செய்யலாம்? இந்த விஷயங்களை கேட்பது மட்டும் போதாது, அதை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். முதல் நாள் நீங்கள் முயற்சி செய்யும் போது சிறிது தயக்கம் இருக்கலாம். 2ஆம் நாள் கொஞ்சம் நம்பிக்கை வரும். 3ஆம் நாள் உங்கள் பேச்சில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதம் தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் முற்றிலும் மாறிவிடும். பேசும் திறன் ஏன் முக்கியம்? உலகத்தில் பலரிடம் நல்ல திறமை இருக்கும், அவர்களுக்கு அறிவும் இருக்கும். ஆனால் அவர்கள் முன்னேற முடியாத ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால் அவர்கள் தங்கள் எண்ணங்களை சரியாக வெளிப்படுத்த முடியாதது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை தெளிவாக பேச கற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த திறன் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? நீங்கள் நல்லபடி பேச கற்றுக்கொண்டால் இன்டர்வியூகளில் நீங்கள் தனியாக பிரகாசிப்பீர்கள். உங்கள் வேலையிடத்தில் மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களை அதிகமாக மதிப்பார்கள். உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு முக்கியமான உண்மை: பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் மிகவும் திறமையானவர்கள். அது என்னவென்றால் அவர்கள் மக்களுடன் பேசும் திறன். ஒரு நல்ல பேச்சு ஒரு கூட்டத்தை கூட மாற்ற முடியும். ஒரு நல்ல பேச்சு ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்ற முடியும். ஒரு சிறிய சவால்: இன்று முதல் இந்த 10 ஸ்பீக்கிங் ட்ரிக்ஸில் குறைந்தது ஒரு விஷயத்தையாவது பிராக்டிஸ் செய்ய ஆரம்பியுங்கள். 30 நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்கள் பேச்சு முறையில் வரும் மாற்றத்தை நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நண்பர்களே, உங்கள் வார்த்தைகள் உங்கள் ஆளுமையின் பிரதிபலிப்பு. நீங்கள் பேசும் விதம் உங்கள் வாழ்க்கை திசையை தீர்மானிக்க முடியும். அதனால் பேசுவதை கற்றுக்கொள்ளுங்கள். புத்திசாலியாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களின் மனதில் இடம்பெறும் வகையில் பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் தீப்பொறியை ஏற்ற இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், மேலும் இதுபோன்ற சக்தி வாய்ந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்க சக்சஸ் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சக்சஸ் ஸ்பார்க்.
உங்கள் வெற்றியின் தீப்பொறி.